முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நிம்மதி இல்லாமல் தூக்கமில்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றாயா? கண்மூடி படுத்தால் நிம்மதியான உறக்கம் இல்லாமல் மனது எதையெதையோ யோசித்து கொண்டே இருக்கின்றது. அதில் இரவு கழிவது கூட தெரியவில்லை. என்ன எப்படி தூங்குவது என்று புரியாமல் நித்தமும் தவித்து கொண்டிருக்கின்றேன். ஏன் தான் இந்த இரவு வருகிறது என்று தெரியவில்லை. தனிமையில் பலவித சிந்தனைகள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. எவ்வளவு வேலை செய்தாலும் அலுப்பில் உறக்கம் கூட வராமல் எதையோ மனம் பிழிந்து கொண்டு இருக்கின்றது. என்ன செய்வதப்பா என்று கேட்கின்றாய். நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்மூடி உறக்கம் கொள் தங்கமே. நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்டது நாளைய தினத்தில் உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைக்கப் போகின்றேன். நான் எவ்வளவோ எச்சரித்தும் நீ மாயை வலைக்குள் சென்று மாட்டிக்கொள்கின்றாய். அதாவது இல்லாத ஒன்றை அது இருப்பதாக நம்பி ஏமாறுவது, அதன் பின்பு என்னிடம் வந்து மனமுடைந்து அழுவது என்று நீ இருக்கின்றாய். மறுபுறம் சில பிள்ளைகள் சந்தேகம் எனும் மாய வலையை உருவாக்கி அதில் அவர்களே மாட்டிக்கொள்கின்றார்கள். வாழ்வை முழு நாணத்தோடு புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே உறவுகளில் ஏற்படும் வேறுபாடுகளை உணர்ந்து அமைதியாக இருக்கின்றார்கள். கர்ம வினையை தீர்க்க வாழ்வில் வருபவர்கள் வினையை தீர்த்து விட்டு போகவே செய்வார்கள். அதற்கெல்லாம் வருந்தக்கூடாது. அதற்கெல்லாம் வருந்த உனக்கு இப்பொழுது நேரமும் இல்லை. உன் வாழ்வில் நீ செய்வதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன. மனக்கவலை ஏதுமின்றி திருப்புகழ் படி. மாயைகள் உன்னை தொந்தரவு செய்யாது தங்கமே. மனதிற்கு தொடர்ந்து என் நாமத்தை கூறிக்கொண்டே இரு. தனியாய் நீ படுகின்ற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாகாது. நித்தமும் இரவில் கண்ணீர் வடித்து கொண்டே தான் தூங்குகின்றாய். ஒரு துளி கண்ணீராவது உன்னுடைய தலையணையை நனைத்து விடுகின்றது. கவலை வேண்டாம். துயரங்களை மறந்துவிடு. நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் வேண்டுமானாலும் அறியாமல் போகலாம். நீ பட்ட கஷ்டங்களுக்கு உனக்கு பலன் கிடைக்கும் பொழுது இந்த உலகமே உன்னை கண்டு வியக்கும். அப்பொழுது நீ என்னை உன் அருகில் இருப்பதாக முழுமையாக உணர்வாய். நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பல தோல்விகளும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும். அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கடந்துதான் ஆக வேண்டும். நீ இப்பொழுது அனைத்தையும் கடந்து விட்டாய். நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். அந்த விஷயம் நாளையே நிச்சயமாக நடக்கும். ஓ முருகா.